தாரகாசுரனோ சதிதேவியை கொல்ல தனது அசுரர்களில் சிறந்த வீரர்களை அனுப்பினான். அசுரர்களும் தாரகாசுரன் கூறிய பணியை செவ்வனே செய்ய சதி இருக்கும் இடத்தை அடைந்தார்கள். சதிதேவி சிவனை மணக்கும் முயற்சியில் சிவனை மணப்பதற்காக விரதத்தை மேற்கொண்டிருந்தால் இதுவே சரியான சமயம் என்று சதிதேவியை கொல்ல முயன்றார்கள். அந்நிலையில் அசுரர்களை கண்டு பயந்த சதிதேவி செய்வது அறியாது நின்றாள். அவ்வேளையில் சிவபெருமான் தோன்றி சதியின் உயிருக்கு தீங்கு விளைவிக்க வந்த அசுரர்களுக்கு எதிராக போராட ஆயத்தமானார். தன் முன் நிற்பது எம்பெருமான் என்றும் அறிந்தும் தன் அரசரின் உயிருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய சதிதேவியை கொல்ல அசுரர்கள் முற்பட்டனர். அசுரர்களின் அனைத்து விதமான மாய வித்தைகளையும் நிர்மூலமாக்கினார் சிவபெருமான். தான் கற்ற அனைத்து வித்தைகளை சக்திகளையும் ஒன்றிணைந்து தேவியை கொல்ல முற்பட்ட அசுரர்களை இனியும் அழிக்காவிடில் தேவிக்கு ஆபத்து நேரிடும் என எண்ணி தனது சூலாயத்தால் அசுரர்களின் சிவபெருமான் அளித்தார். தான் மேற்கொண்ட விரதத்திற்கு இடையூறுகளாக இருந்த அசுரர்களை கொன்ற சிவபெருமானுக்கு நன்றி கூறி தன் விரதத்தை மேற்கொள்ள ஆரம்பித்தார் சதிதேவி. சிவனை எண்ணி கடும் தவம் புரிந்தார். சதிதேவியின் தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் சதிதேவியின் முன் தோன்றினார். சிவபெருமான் சதியை நோக்கி, உன் தவத்தால் யாம் மகிழ்ந்தோம் என்றும் வேண்டும் அர்ச்சனை கேட்பாயாக என்று கூறினார். அதே சமயம் பிரஜாபதியான தட்சன் சதியினும் தாட்சாயனுக்கு சுயவரம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதன் மூலம் தன் மகளுக்கு இணையான மாப்பிள்ளை தன் மகளே தேர்ந்தெடுப்பாள் என்னும் செய்தியை எல்லா தேவர்கள் மற்றும் ரிஷிகளுக்கும் அனுப்பினார். மற்றொரு முனையில் தான் அனுப்பிய சிறந்த படைவீரர்கள் இறந்த செய்தியை அறிந்த தாரகாசுரன் தன் வீரர்களை கொல்ல எவருக்கு துணிவுண்டு என்று மிகுந்த சினத்துடன் தன் ஒற்றர்களிடம் வினாவினான். அவ்வேளையில் அசுரர்களின் குருவான சுக்கிராச்சாரியார் அசுர சபைக்கு வருகை தந்தார். அக்கணம் சபையில் இருந்த அனைத்து அசுரர்களும் அசுரர்களின் வேந்தனான தாரகாசுரன் அவரை பணிந்து நின்று வணங்கினார்கள். தாரகாசுரன் முகத்தில் இருந்த வாட்டத்தை அறிந்து என்ன நிகழ்ந்தது என சுக்கிராச்சாரியார் வினாவினார். தாரகாசுரன் தன் ஒற்றர்கள் மூலம் அறிந்த அனைத்து செய்திகளையும் தங்களின் குருவான சுக்கிராச்சாரியிடம் கூறினார். அசுரர்களின் குருவான சுக்கிராச்சாரியார், அட மூடனே, குல வேறுபாடு இன்று எல்லோருக்கும் அருள்பாவிக்கும் எம்பெருமான் இல்லத்தாலேயே கொல்ல துணிந்தாயே மூர்க்கனை என வஞ்சித்தார். குருவின் பேச்சை கேட்ட தாரகாசுரன் நான் ஏன் அவ்விதம் செய்ய முற்பட்டேன் எனும் விவரத்தை குருவிற்கு எடுத்துரைத்தான். குருவே, நான் சிவபெருமானிடம் என்னுடைய அழிவு என்பது சிவபெருமானின் வாரிசுகள் மட்டுமே நிகழ வேண்டும் என வரத்தினை பெற்றுள்ளேன். இந்நிலையில் சிவனுக்கும் தாட்சாயனிக்கும் திருமணம் நிகழ்ந்து புத்திரன் உருவாகுமானால் எனக்கு அழிவு ஏற்பட்டுவிடும். என்னுடைய அழிவு என்பது அசுர குலத்தின் அழிவின் ஆரம்பம். அதனால்தான் சதியை கொல்ல நம் வீரர்களை அனுப்பினேன் என்று தன் நிலையான கருத்தினை தாரகாசுரன் எடுத்துரைத்தான். அவ்வேளையில் அசுரர்களின் மற்றொரு ஒற்றன் மூலம் சதிக்கு சுயவரம் நிகழப் போவதையும் அதன் மூலம் தன் மகளுக்கு பிடித்த மாப்பிள்ளையை திருமணம் செய்து வைக்க தட்சன் முடிவு செய்துள்ளதாகவும் தாரகாசுரன் அறிந்தான். இதே சமயம் மற்றொரு முனையில் தாட்சாயினி சிவனிடம் நீங்களே என் பதியாக வர வேண்டும் என்னும் வரத்தினை தந்து அடியாளை மகிழ்வடைய செய்வீர்களா என வேண்டி நின்றாள். தாட்சாயினி கேட்ட வரத்தினை சிவபெருமானும் அருளினார். தாட்சாயினி மனமகிழ்ந்து சிவபெருமானை அரவணைத்தாள். போகங்கள் பல கடந்த சிவபெருமானார் தாட்சாயினின் அரவணைப்பில் இருந்து மீள மனமில்லாமல் தன் இல்லத்தாலை சிவபெருமானும் அரவணைத்தார். பல யுகங்களாக பிரிந்திருந்த உமையவனும் உமையாலும் இணைந்த இந்த நேரம் இயற்கைக்கு பிடிக்கவில்லையோ என்னவோ பிரஜாபதியான தட்சன் தன் மகளின் சுயவரம் பற்றிய இனிய செய்தியை சொல்வதற்காக தாட்சாயனின் அறைக்கு வந்தார். தட்சனின் வருகையை அறிந்த சிவபெருமான் தாட்சாயனை விட்டு விலகி மறைந்தார். சிவபெருமான் வரவிருக்கும் தட்சனின் வருகையை கண்ட அதே கணத்தில் தாட்சாயனி தான் இருக்கும் இடத்தை உணர்ந்து இயல்பு நிலைக்கு வந்தார். தன் தந்தையான தட்சனின் பாதத்தில் விழுந்து சிவனிடம் பெற்ற வரத்தினை சொல்வதற்குள் தட்சன் தன் அன்பு மகளான தாட்சாயனிடம் உன் எதிர்காலம் சிறக்க நல்லதொரு வரன்களை முடிவு செய்ய எல்லா லோகங்களில் உள்ள இளவரசர்களுக்கும் செய்தி அனுப்பிவிட்டதாக பிரஜாபதியான தட்சன் கூறினார். பிரஜாபதியான தட்சன் கூறிய கூற்றுகளை கேட்ட தாட்சாயினி என்ன செய்வதென்று அறியாமல் நின்றாள். தான் ஏற்கனவே தன்னுடைய பதியை தேர்வு செய்துவிட்டதை தன் தந்தையிடம் கூறவும் முடியாமல் தந்தையின் ஆணையை மீறவும் முடியாமல் நிகழ்வது நிகழட்டும் என்று சிவனிடம் பெற்ற வரத்தினை எண்ணி மனதை அமைதியாக்கி தந்தையின் முன் தாட்சாயினி தேவி தன்னுடைய புன்முறுவலை பூத்தார். இந்நிலையில் அசுரர்களின் குருவான சுக்கிராச்சாரியார் தாரகாசுரனிடம் நீர் எவ்வகையில் முயற்சி செய்தாலும் சதியை உன்னால் கொல்ல இயலாது என்றும் தன் சீடனை அமைதியுடன் செயலாற்றும்படியும் கூறினார். ஆனால் தாரகாசுரன் குருவின் ஆணையை மீறி சதியின் சுயவரத்தில் தேவர்கள் போல் வேடம் தரித்து சதியான சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது சதியை கொன்று விடுமாறு தன் வீரர்களை அனுப்பினார். இம்முறையில் எவ்வித பிழையும் இன்றி சொன்னதை நிறைவேற்றி வருமாறு தன் வீரர்களை எச்சரித்தான் தாரகாசுரன். அசுரர்களின் குருவான சுக்கிராச்சாரியருக்கு தாரகன் கூட்டில் இருந்து ஒன்று புலப்பட்டாயிற்று. அசுரர்களின் குருவான சுக்கிராச்சாரியார் தேவரிடம் போரில் ஈடுபடும் பல அசுரர்கள் மாண்டு விடுவார்கள்
வேந்தர்களின் அர்த்தமற்ற வீம்பும் மற்றும் பிடிவாதத்தால் அசுர இனத்தில் பல வீரர்கள் இழந்துள்ளதை எண்ணி வருந்தி கொண்டிருந்தார். இவ்விதம் நடக்கும் இழப்புகளை தவிர்க்க சிவபெருமானிடம் இருந்து இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சஞ்சீவினி மந்திரத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணினார். சஞ்சீவினி மந்திரத்தை அறியும் பொருட்டு சுக்கராச்சாரியார் சிவனை நோக்கி தவம் செய்ய முடிவு செய்து ஒரு அடர்ந்த வனத்தை தேர்வு செய்து தவம் புரிய ஆரம்பித்தார். இவ்வேளையில் தட்ச பிரஜாபதி அரண்மனையில் சுயவரம் விழாவிற்கு மூலையில் உள்ள தேவர்களும் ரிஷிகளின் வாரிசுகளும் வருகை புரிந்து சுயவர மேடையில் தாட்சாயினிய வருகைக்காக காத்து கொண்டிருந்தனர். இந்நிலையில் மணமகள் அறையில் தாட்சாயினி என்ன நிகழுமோ என்று எதுவும் அறியாமல் தன் வாழ்க்கையில் போக்கினை நோக்கி கவலை தோய்ந்த முகத்துடன் காணப்பட்டார். தோழிகள் மற்றும் தன் உடன்பிறந்த சகோதரிகள் முடிந்த மாட்டில் ஆதரவு கூறிய கலையிழந்த முகத்துடன் தாட்சாயினி காணப்பட்டார். அசுரனால் அனுப்பப்பட்ட மாறுவிடத்தில் வந்த அசுரர்கள் அரண்மனையின் நுழைவாயில் நுழைந்து வந்த பொழுது அவர்களின் சுயரூபம் புலனாயிற்று. பின் அந்த அசுரர்களை அரண்மனையின் மெய்க்காப்பவர்களால் பிடித்து வெளியேற்றப்பட்டனர். இதை கண்ட தட்சன் தன் மகளுக்கு விருப்பமான மணமகன் வந்திருப்பான் என்று முடிவு செய்து நுழைவாயிலை மூட தன் பாதுகாவலனுக்கு உத்தரவிட்டார். அரசனின் ஆணையை ஏற்று அரண்மனையை சுற்றி உள்ள அனைத்து நுழைவாயிலும் மூடப்பட்டன. அரண்மனையில் அரியணை பகுதியை அடைந்த பிரஜாபதியான தட்சனை கண்ட அனைவரும் எழுந்து வணங்கினர். அனைவரின் வணக்கத்தையும் ஏற்றுக்கொண்டு அவரவர் இருக்கையில் அமரச் சொன்னார் தட்ச பிரஜாபதி.